ஆவியின் கண்கள் எப்ப திறக்கப்படுகிறதோ உனக்கு பார்க்கறதெல்லாம் தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவரா இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் இன்னொருத்தர் இருந்தா இதை புரிஞ்சுக்கிட்டு ஆசைப்படுவீங்க. கடைசியில தோற்று போனதுதான் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் ஆவியானவர் உனக்குள்ள இருக்குன்னா உன் எதிர்கால திட்டங்கள் விசேஷமா இருக்கும். கரங்களை திருப்பி ஆமென் சொல்லுவோமே. யாரும் உன்னை தீண்ட முடியாது. தேவன் ஒவ்வொரு மனிதனும் எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்துட்டார், ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை என் தேவன் வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அவரை ஆராதிக்கிற நீங்க, அவரை வழிபடுற நீங்க, அவர் உங்களை வழி நடத்துகிறாருன்னா உன் திட்டம் எப்படி இருக்கும்? ஒன்னும் தெரியாதவங்க குடும்பம் நடத்துறாங்க, நல்ல பணம் இருக்கிறவங்க, வசதியா இருக்கும், ஞானம் இருக்கும் குடும்பம் நடத்த. எந்த குடும்பம் நல்லா இருக்கும்? ஞானம் உள்ளவர்கள், வசதி படைத்தவர்கள். இல்ல, இப்போ தேவன்ட்டு ஞானமும் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. அவர் நம்ம குடும்பத்தை வழி நடத்துறாருன்னா அந்த கண்ணு திறந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற வறுமை, இன்னைக்கு இருக்கிற நெருக்கம், இன்னைக்கு இருக்கிற கசப்பு, இன்னைக்கு இருக்கிற பிரிவினை இது நிரந்தரம் அல்ல. வாயை திறந்து சொல்லுங்களேன். உன் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையா மாறணும், உன் கண்கள் ஆவிக்குரிய கண்களே மாறணும். விசுவாசிராமேன்னு சொல்லுவேன். நீ பார்க்கறதெல்லாம் நெருக்கம், நீ பார்க்கறதெல்லாம் தோல்வி, நீ பார்க்கறதெல்லாம் முடியாது, வியாதி ஒரு பக்கம், மருத்துவம் ஒரு பக்கம், இது குணப்படுத்தாது. இந்த பக்கம் வறுமை, வேலை இல்ல, இந்த பக்கம் நெருக்கம், ஒரு பக்கம் பாசமற்றவர்கள், ஒருத்தவர்கள் உனக்கு எதிர்ப்பாய் நிற்கிறவர்கள், ஒருத்தவர்கள் உனக்கு குழியை தோண்டி விழுந்து எப்படா உழுவன் பார்ப்பாங்க, ஒருத்தவங்க நீ அழுவுறத ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். இது மத்தியில நீ வாழ வேண்டும் என்றால் உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா யார் வெட்டி வச்ச குழியா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் நின்னாலும் சரி, என்னோடு இருக்கிற சேனை பெரியது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு ஒரு விசேஷமான நம்ம வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எத்தனை பேர் போன வாரம் என்ன செய்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த பௌர்ணமி நாட்கள் என்று கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை, ஆவியாரின் சத்தத்தை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஆவியாரின் சத்தம்னா என்ன? இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்னா ஆவிக்குரிய கண்கள். இதை நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசணும்னு சொல்லிட்டு? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்த மாம்சமாய் பார்க்காம ஆவியாய் அப்படின்னா என்ன? நம்ம எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் மாறி நமக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவியானவர் வல்லமையிலான நம்மளை வழி நடத்துறதுனால, ஆவியானவர் நம்மளை நிரப்புனதுனால ஆவிக்குரிய ஜனங்கள் என்றும் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்றும் சொல்லுவோம். அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா எதுக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்றோம்னா, ஆவியானவர் நம்மளை வழி நடத்துறதுனால நம்மை ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஆவியானவர் வழி நடத்துவதில் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு காரியமும் அது அற்புதமும் அதிசயமாய் காணப்படும். அந்த குடும்பங்கள் ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆவியானவருடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க மாம்சத்துல பார்க்காத ஆவிக்குரிய கண்கள்ல பாரு. அப்படி என்ன கண்கள்ல பார்க்கிறது? தெரிஞ்ச பரவாயில்ல, நமக்கு இருக்கிறது 2 கண்ணு தான். என்ன கண்ணு 3 நாளும் இருட்டாதான் இருக்கு, ஒண்ணுமே தெரியலையே. ஒவ்வொரு ஆவிக்குரிய ஜனங்களும் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த கண்ணை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் அந்த கண்ணை நம்ம உணர முடியும், அந்த கண்களால் பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்ப அந்த ஆவிக்குரிய கண்கள் என்றால் என்ன? தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்கு நேராய் கடந்து வந்தார்களோ, எப்போ ஞானஸ்தானத்தை பெறுகிறார்களோ அவர்கள் உடனே என்னவா மாறுறாங்க? அவர் ஆவிக்குரிய பிள்ளைகளால் மாறின உடனே அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் கொடுக்கப்பட்டுடுச்சு.
அப்போ உங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனா நம்ம உணராதபடி, அதை பிரயோஜனப்படுத்தாதபடி, அந்த கண்கள்ல பார்க்காதபடி இருக்கணும். இப்ப என் கண்ணு சரியில்லை, தூர பார்வை கிட்ட பார்வை ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, பிரச்சனையா இருந்தது. உடனே என்ன பண்றோம், இந்த கண்ணாடி எடுத்து போடுறோம். இந்த கண்ணாடி போட்ட உடனே தான் இந்த கண்ணாடி வழியாய் நான் பார்க்கும்போது எனக்கு எல்லாம் தெளிவா தெரியுது. இல்லைன்னா எனக்கு மங்களா தான் தெரியும். அப்போ எனக்கு இந்த கண்ணாடி எனக்கு இந்த மாம்சத்துக்கு தெரிகிறது, தேவைப்படுகிறது. இந்த மாம்ச கண்களுடைய எப்படின்னா எங்க இருந்தாலும் அது பார்க்க முடியும். எந்த பொருள் மேல வெளிச்சம் படுகிறதோ அந்த பொருளை இந்த மாம்ச கண்கள் பார்க்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கண்களுடைய தன்மை என்னன்னா, எந்த பொருள் மேல வெளிச்சம் படுகிறதோ அந்த பொருளை தான் பார்க்க முடியும், தவிர இருளா இருக்க பொருள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு பொருளை பார்க்குறேன்னா, நான் இந்த பிள்ளையை நான் பார்க்குறேன்னா என் கண்ணு கிட்ட க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும், அந்த பிள்ளையோட உருவம் கண்ணில் தெரியும். நான் இந்த ஜெக்கை பார்க்குறேன், இந்த தட்டை பார்க்குறேன்னா என் கண்ணு கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த தெரியும். இது மாம்சத்துக்குரிய கண்கள். ஆவிக்குரிய கண்கள் என்றால் என்ன? அதற்கு என்ன கிடையாது, மாம்சம் அல்ல. அல்லேலூயா. தேவன் நம்ம இருதயத்தில் வசிப்பதனால் இந்த இருதயத்தின் உணர்வுகள்ல, அல்லேலூயா, தேவன் வல்லமையில நம்ம பார்க்கிற கண்கள் தான் மூன்றாவது இருக்கிற என்ன கண்ணு, ஆவிக்குரிய கண்கள். எப்படி தேவன் மனிதனுக்கு ஆவிக்குரிய கண்களை கொடுக்க விரும்புகிறாரோ, ஒரு நல்லது இருந்தா ஒன்னொன்னு என்ன இருக்கும் சொல்லுங்க, வாயை திறந்து பேசணும். கெட்டது இருக்கும். தேவன் ஒரு ஒரிஜினல் பண்ணார்னா ஒன்னொன்னு என்ன இருக்கும், டூப்ளிகேட் இருக்கும். கண்டிப்பா டூப்ளிகேட் இருக்கும். எல்லா பொருளையும், மொபைல்ல டூப்ளிகேட்டு, சோப்புல டூப்ளிகேட்டு, மிளகால டூப்ளிகேட்டு, பருப்புல டூப்ளிகேட்டு, இப்படி எல்லாத்திலையும் டூப்ளிகேட் வந்ததுனால எது கரெக்டுன்னே நம்மளுக்கு தெரியல. நான் சொல்றது புரிய நினைக்கிறேன். அப்ப ஆவிக்குரிய கண்கள் எப்படி இருக்கோ, சத்ருவின் கண்களும் உண்டு. யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா சத்ரு கண்கள்? நெற்றி கண் திறப்பது குற்றம் குற்றமே. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? இந்த யோகா எல்லாம் பண்ணுவாங்க. யோகானா எக்ஸசைஸ் பண்றவங்க இல்ல, நான் தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு நான் உத்தி நிலைக்கு அடைஞ்சேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த நெத்தி கண் திறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டவங்க மட்டும் கை தூக்குங்களா? இந்த யோகாசனத்தை பண்றவங்க, நான் யுத்தி நிலை அடைஞ்சவங்க, அப்படியே அந்த தியானத்திலே போய் அந்த கண்ணை திறந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கேயோ ஒரு உலகம் இருக்கும், அந்த உலகத்துல அவங்க போய் பிரவேசிக்கிறது போல இருக்கும். திருப்பி கண்ணை திறந்தாங்கன்னா பழைய அதே பஞ்சப்பாட்டு பிரச்சனை அதே தான். அந்த யோகால நிக்கிற வரையும், அந்த கண்ணை திறந்து பார்க்கிற வரையும் வாழ்க்கை அப்படி அதுல கலந்த போல இருக்கும். இது கரெக்டான பார்த்தீங்கன்னா, பிசாசு தேவன் எதெல்லாம் நல்லதுன்னு படையிருந்தாரோ அதை அவன் ஒரு உறவுமாய் மாற்றி, இதுவும் நல்லதுதான், இதே பாரு, இதை பாருன்னு அந்த உலகத்துக்கு நேராக கொண்டு போறான். இங்க எத்தனை பேருக்கு இந்த கெஞ்சா ட்ரக்ஸ் அந்த பழக்கம் உண்டு? யாருக்கா இருக்கா? இல்லை. நான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப பிள்ளைக்கு ஜெபம் பண்ணேன். அந்த பிள்ளையோட பழக்கம் என்ன, நல்ல வசதியா இருக்கிற பிள்ளை, ஐடில, அமேசான் ஐடில ஒர்க் பண்ணுது. அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம், ட்ரக்ஸ் அடிக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையானா சனி ஞாயிறு கிளப்புக்கு போய் ட்ரக்ஸ் அடிக்கும். அது உடம்பெல்லாம் டேட்டூஸ் போட்டிருக்கு. ஒரு போற சபைக்கு வந்திருக்கு அந்த பிள்ளை. அதுவும் உட்காந்து ஜெபம் பண்ணுது. பாஸ்டர், என்னால் இந்த ட்ரக்ஸ் அடிக்க விட முடியல, எனக்கா ஜெபம் பண்றீங்களா? ஏம்மா இது என்னம்மா இருக்கு, இது ஈஸி தானே, ஒரு நாள் விட்டுடு அப்படின்னு. சரி, இதை அடிக்கிறதுனால உனக்கு என்ன லாபம் கொஞ்சம் கேட்ட உடனே அந்த பிள்ளை சொன்னதுதான் எனக்கு ஷாக்கா மாறிடுச்சு. பாஸ்டர், நம்ம இங்க வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லை பாஸ்டர். ட்ரக்ஸ் அடிச்சோன்னா நாங்க ஒரு வேற உலகத்துக்கே போயிடுவோம். அப்படி நாங்கள் அந்த போதையில போறதா இல்லை, இந்த தண்ணி அடிக்கிறது, இந்த கஞ்சா அடிக்கிறதுலாம் இல்லை, அதுக்கு மேல இந்த ட்ரக்ஸ், அந்த ட்ரக்ஸ் பவுடரு இல்லை இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க அந்த போதையில் இருப்பாங்க. சரி, இந்த இன்ஜெக்ஷன் போதை இல்லை, அதுவும் இல்லை. இந்த ட்ரக்ஸை நாங்கள் மோந்த உடனே நாங்கள் போதையில் போயிடுவோம். ஆனால் அந்த உலகத்துக்கு டிராவல் பண்ணுவதற்கு என்ன வேணும்? வழி. அது என்னமா டிராவல் பண்ணுவதற்குன்னா மியூசிக்.
என்ன மியூசிக்னா அந்த மியூசிக் பேரு டிட்ராக்ஷன் சவுண்ட். யூடியூப்ல போய் டிட்ராக்ஷன் சவுண்டுன்னு போடுங்க. இந்த கிளப்ல எல்லாம் போனீங்களா ஒரு சவுண்ட் கேட்கும், அது கேட்க 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 அந்த ட்ரக்ஸ் எடுத்து அப்படியே அந்த பொண்ணு சொல்லுது, அப்படியே நாங்க போயிடுவோம். சரி, அந்த உலகத்துல யாருமா இருப்பாங்க அப்படின்னு. அந்த உலகத்துல பாஸ்டர் ஏலியன்ஸ் கூட நாங்க வாழ்வோம், ஏலியன்ஸ் கூட ஃப்ரெண்டா இருப்போம், பாம்புலாம் வரும், பெரிய பெரிய அரக்கர்கள், பெரிய பெரிய ஜோம்பி போல ஆட்கள்லாம் அங்கே இருப்பாங்க, அங்கெல்லாம் நாங்கள் ஜாலியாக இருப்போம், ஸ்கெலிட்டன்லாம் இருக்கும், எலும்பு குண்டெல்லாம் இருக்கும், அது கூட நாங்கள் ஜாலியாக இருப்போம். இந்த போதை தெளிஞ்ச உடனே அந்த உலகத்தை விட்டு இங்கே வந்துடுவாங்க. இது உண்மையா நான் சொல்றது? அதிகமாக போதையில் இருக்கவங்ககிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. இந்த ஆராய்ச்சி, இந்த சவுண்டும் இந்த ட்ரக்ஸும் சேர்ந்தா வருதுக்கு தான் நிறைய பேர் கிளப்ல நீ தனியா உட்காந்து அடிச்சாலும் அவங்களுக்கு ஏறாது. என்னென்னமோ அதை என்ன பண்றாங்க போறதுக்கு, இந்த முத்தி கண் திறப்பதற்கு, வேற ஒரு உலகத்துக்கு போறதுக்கு. ஆனா தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆவிக்குரிய கண்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கண்கள் அவனை வெளிச்சமாய் மாற்றும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. பாவியா இருக்கிற நம்ம மத்தியில தேவன் இந்த மனிதன் வாழ்க்கை உன் வாழ்க்கை அல்ல, இந்த மனித வாழ்க்கை நமக்காய் கொடுக்கப்பட்டது பரலோக வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப பரலோக வாழ்க்கை வாழ்வதற்கு உனக்கு மாம்ச கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் தேவை. இப்ப இந்த வசனத்தை கேட்கும் பொழுது, இதுக்கும் என் கடன் பிரச்சனைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இதுக்கும் என் குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனை இருக்கா, இது என்ன பாஸ்டர், நான் எப்படி ஆவிக்குரிய கண்கள்னா என்ன? மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ள சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு தெளிவாய் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னைக்கு பிரகாசம் அடையும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷத்தின் ஒளினா யாரு? இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. ஒளி யார் யார் மேல பிரவேசிக்கப்படுகிறதோ அவர்கள் அங்கு பிரகாசிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமே. பிரகாசிப்பதை காண்பதற்கு எப்படி முடியும்? ஆவிக்குரிய கண்களால் காண முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. என் தேவனாகிய கர்த்தர் இயேசுவை யார் யார் நேசிக்கிறார்களோ, யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பிரகாசம் அடைவார்கள், அவர்கள் கண்கள் தெளிவடையும். சொல்லிட்டு அடுத்து சொல்றார் பாருங்க. அவிசுவாசிகள் ஆகிய அவர்கள், அவிசுவாசியா இருக்க இந்த சபையை விட்டு வெளியே இருக்கிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சிப்புக்குள் வராதவர்கள், அவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு, அவன் வாழ்க்கை பிரகாசமா இராதபடி, எது அவன் கண்ணில் பார்க்கிற பிரகாசம் இல்ல, ஆவியின் கண்கள். ஆமென் சொல்லுவோமே. பிரகாசமா இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் யார்? அது நமக்கு தெரிஞ்சதுன்னா தேவனாகிய இயேசு கிறிஸ்து. இங்க தேவனே சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்தின், இந்த மாம்சத்துக்குரிய கடவுள், இந்த பூமிக்குரிய கடவுள் நான் அல்ல. சாத்தானாகிய லூசிபர், தள்ளப்பட்ட தூதன், அவன் பிரபஞ்சத்தின் இந்த உலக கண்கள்ல பார்க்கிற எல்லாவற்றிலும் அவன் கலந்தவனா இருக்கிறான். அல்லேலூயா. தேவன் எதை எதை படைத்தாரோ அந்த படைப்புகள்ல அவன் கலந்தவனா இருக்கிறான். அதனாலதான் அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம மாம்ச கண்கள்ல மட்டும் பார்க்கும் பொழுது நாம் விழுந்து விடுகிறோம். நான் சொல்றது புரியுதா? புரிகிறவங்க மட்டும் ராமேன் சொல்லுவோமே. அப்போ ஆவிக்குரிய கண்கள் யாருக்கு இருக்குன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கிட்ட நீங்க சத்தியத்தை சொல்லுங்களேன். இயேசுவை பத்திலாம் நல்லா தெரியும், நல்லவன் தான். ஆனா என்ன பண்ணுவேன்? நான் விளக்கேத்துவேன், நான் என்ன பண்ணுவேன்? மொட்டை அடிப்பேன், நான் என்ன பண்ணுவேன்? சூனியம் பண்ணுவேன், நான் கொள்ளை அடிப்பேன், எல்லாமே பண்ணுவேன், நான் விக்கிரகத்தை போய் வணங்குவேன். ஆனா இயேசுவும் எனக்கு தெரியும். அவர்கள் என்னதான் நம் இயேசுவின் அன்பை சொன்னாலும் அவர்களுக்கு என்னவா இருக்காது? இயேசுவின் வெளிச்சத்தை அவங்களால உணர முடியாது. எப்போ இயேசுவின் வெளிச்சத்தை உணர்ந்து நீங்க உள்ள வந்திருக்கீங்கோ, உங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. விசுவாசிக்கு ஆமென் சொல்லுவோமே. முதலாவது தெரியணும், என் கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமே. நான் மீண்டும் சொல்றேன், ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய உலகம்னு ஒண்ணு உண்டு. அடுத்த வாரம் இல்ல வர செவ்வாய்க்கிழமை ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இதை குறிச்சு பேச போறோம். ஆவிக்குரிய உலகம். இன்னைக்கு ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் எங்க யூஸ் ஆகும்னா ஆவிக்குரிய காரியத்துக்கு யூஸ் ஆகும். மாம்ச காரியங்களுக்கு உங்க ஆவிக்குரிய கண்கள் யூஸ் ஆகாது.
அப்ப எப்போல்லாம் உன் ஆவிக்குரிய கண்கள் யூஸ் ஆகும்னா, எப்பெல்லாம் நீ மாம்சத்தை வெறுக்கிறியோ, மாம்சம் அழிவுக்கு நேராக கடந்து போகிறதோ, மாம்சத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது உனக்கு ஆவிக்குரிய சப்போர்ட் உனக்கு தேவைப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. பிசாசு சும்மா விடாது பொழுது, நாலா பக்கத்துல என்ன பண்ணுது, ரவுண்டு கட்டி அடிக்கும் பொழுது. அல்லேலூயா. இப்ப என் கண்கள் என்ன, மாம்ச கண்கள். நான் ஆவியில உணர்ந்துட்டேன், ஆனா இந்த பையன் செய்யல. யார் செஞ்சிருக்கிற? இதை உணர்றதுதான் ஆவிக்குரிய கண்கள். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். மீண்டும் ஒரு சப்ஜெக்ட் கடந்து போவோம். எடுத்து படிங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு உரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. மற்றவர்கள் கண்களை திறக்கும்படியாக தான் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துகிறவரா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமே. எப்படி? எதற்காக? மற்றவர்கள் கண்களை திறக்கும்படியாக. மற்றவர்கள் உங்களுக்கு ஒரு ஆமென் சொல்லுவேன். இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? நான் யாரு? நான் எப்படிப்பட்டவன்? அதை முதலாவது அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. இது தெரியுதுதான் முதல் உன் கண்கள் திறக்கப்படுறது என்ற அடையாளம். நீங்க சொல்லுங்க, நீங்க யாரு? இயேசுவின் பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளை. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. இயேசுவின் பிள்ளைன்னா யாரு? பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இயேசுவின் பிள்ளை யாரு? இயேசுவை பற்றி எனக்காக மரித்தார், என் பாவத்திற்காக அவர் மரித்தார் என்றும் எனக்காய் மீண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறது தான் இயேசுவின் பிள்ளைக்கு அர்த்தம். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. நீங்க யாரு? இயேசுவின் பிள்ளை. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. நீங்க உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆம். என் அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு நேசித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் கண்கள் திறக்கப்படணும். இந்த உலகத்துல நீ பிச்சை எடுக்கலாம், அவமானப்படலாம், கண்ணீர் மத்தியில் இருக்கலாம், துன்பப்பட்டு கொண்டிருக்கலாம், துயரங்கள் மத்தியில் நிற்கலாம், ஒன்றுமே இல்லாதபடி அனாதை போல காணப்படலாம், அநேகரை நாள் ஒதுக்கப்படுகிற தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம். ஆனா யார் உலகத்துல இந்த மாம்சம், இந்த உலகத்துக்குரியவர்கள் என்னதான் சொன்னாலும் உன் மைண்ட் வரணும், நான் இயேசுவின் பிள்ளை. சொல்லுங்களேன், நீங்க யாருன்னு முதலா தெரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் உங்க கண்கள் திறக்கப்படுகிறது. நான் உலகத்துல பிறந்த தாய் தகப்பனுக்கு பிறந்தவனா உனக்கு வேல்யூ இல்லை. நல்லா கவனிங்க. நான் நல்லா கோட் ஷூட் போட்டுக்கிட்டு போயிட்டு நான் இங்க ஸ்ட்ரெயிட்டா இப்ப தரையில உட்காரன்னா உட்காருவேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சேர் போட்டு உட்காருவேன். அப்படியே நான் உட்கார்ந்தா முன்னாடி இருக்கிற எனக்கு பிரியமானவர்கள் என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் ஏன் தரையில உட்காருங்க, சேர்ல உட்காரு. ஏன்? ஒன்னு எனக்கு கனம் கொடுக்கணும், இல்லை என் ட்ரெஸ் அழுக்க கூடாது, இல்லை இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு எதிர்க்க குப்பை தொட்டி இருக்கு, நான் போய் அங்க வாசல்ல படுக்க முடியுமா? படுக்க முடியாது. இதுவே நான் குடிச்சிட்டு இருந்தேன்னா நான் போய் அது என்ன இடம்னு தெரியாது, நான் படுப்பேன். அப்போ நீ எப்படிப்பட்டவன் என்று தெரியணும். நீ சுத்திகரிக்கப்பட்ட விசேஷமான ஜனம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நான் போய் இந்த பாவத்தை செய்யலாமா? நான் போய் இந்த இச்சையில மாட்டலாமா? நான் போய் பொய் சொல்லலாமா? ஐயோ நான் பொய் சொல்லிட்டேனே. நான் போய் திட்டலாமா? ஐயோ என்னை எவ்வளவு மதிக்கிறாங்க, நான் திட்டேனே, நான் இப்படி பண்ணிட்டேனே.
எப்பப்பெல்லாம் உன் இருதயம் ஒரு தவறு செய்யும் பொழுது, கோபம் கொள்ளும் பொழுது, மற்றவர்களை நிந்திக்கும் பொழுது அந்த வார்த்தை உன் இருதயத்தில் பேசிக்கொண்டிருக்குன்னா உன் கண்கள் திறக்கப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நிறைய பேரை பார்க்கிறேன், சபைக்கு வருவாங்க, இங்கேருந்து போகும்பொழுதே ரோட்ல சனிக்கிழமை மட்டும்தான் பாஸ்டர், மற்ற நாள் எதுவும் இல்லை, என்னது கொஞ்சோண்டு கோட்டர் பாஸ்டர். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைனா என்னன்னா, நானும் மற்ற மதம் போல நானும் இங்க வந்துட்டேன், சண்டே வந்து உக்காந்துட்டு போயிட்டேன், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அப்படி இல்ல. யாருடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதோ அவர்களும் அவர்களை சார்ந்திருக்கிற குடும்பங்களும் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. தேவன் பயன்படுத்துற நீங்க விசேஷ பாத்திரம். ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, உங்க வல்லமை உங்களுக்கே தெரியல. யாராவது ஏதாவது சொன்னா உடனே சோர்ந்து போறது. ஓகே, அக்செப்ட். ஆமா, என் வாழ்க்கை இப்படிதான், என் சூழ்நிலை இப்படிதான். இல்ல, என் சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. ஒரு பாவத்துல விழும் பொழுது எப்படி உங்களுக்கு வந்து ஒரு நான் இருந்த நிலைமை என்ன, நான் போய் இந்த பாவத்தை செய்யலாமா, நான் போய் இந்த காரியத்தை செய்யலாமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இப்ப சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கேன், இப்ப நான் திட்டலாமா, எப்படிலாம் உனக்கு யோசனை இருக்கோ அதே போலதான் உங்க வாழ்க்கையில நெருக்கம் வரும் பொழுது, சோதனை சூழ்ந்திருக்கும் பொழுது நீங்க யோசிக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பப்பெல்லாம் நீங்க ஸ்டெடியா நிக்கிறீங்களோ, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு, அப்பெல்லாம் நான் ஒண்ணு சொன்ன பாருங்க, எப்ப பிளஸ் இருந்தா ஒண்ணுன்னா இருக்கும், ஒரிஜினல் இருந்தா நீ நல்லா இருக்கன்னு பிசாசுக்கு தெரிஞ்சா போதும். இங்கேருந்து வசனம் கேட்பேன், இங்கேருந்து அப்பா நான் யாரு, அப்பா பாஸ்டர் சொல்லிட்டார், நான் தேவனு பிள்ளை, இனி நான் எதுக்கு சோக மாட்டேன், இனிமேட்டு என்னை யார் சொன்னாலும் சரி, மீண்டும் எழும உள்ள போவேன். அங்க போனோன்னே ஒரு சண்டை நடக்கும், பிசாசு வச்சிருப்பான், நீ நான் தைரியமா வரியா, உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் பாரு. அங்க வந்து திட்டவனே, ஆண்டவரே இல்லை ஒன்றும் இல்லை, ஏன் தான் இந்த சர்ச்சுக்கு போனேன்னு தெரியல. சண்டையே எங்கேருந்தம்மா வரும், நீ ஏன் சர்ச்சுக்கு போன, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருந்தா வரும், பிரச்சனை ஆரம்பிக்கும். எது நடந்தாலும் சரி, உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்க ஆரம்பிச்சுன்னா, இது வெறும் எனக்கு வைக்கப்பட்ட சோதனை, இதை நான் மாறினா, இதை கொஞ்சம் தாண்டினா எனக்கு கர்த்தர் ஒரு எதிர்காலமான விசாலத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் கண்கள் இன்னைக்கு திறக்கப்பட போகிறது. ஒரு ஆமென் சொல்லுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இரண்டாவது, உங்க ஆவிக்குரிய கண்கள் இந்த நெருக்கத்தை நீங்க யாருன்னு தெரிவதற்கு அடையாளம் என்னன்னா, வசனம், ஜெபம். இங்கேருந்து போன உடனே பைபிளை என்ன பண்ணுவோம், அங்க போன இப்படி தூக்கி அடிக்கிறது இல்ல, அதோட அடுத்த வாரம் பிரேயர் எங்கேயும் பைபிள் வச்சுமே, பைபிள் வைக்கிற இடம் தான் நாத்து பிடிச்ச இடத்துல தான் வைப்பீங்க. அல்லேலூயா. பைபிள் வைக்கிற பேக்கெல்லாம் பாருங்களேன், கிழிஞ்சு பேக். நிறைய பேர் பைபிளை பார்த்துருக்குறேன், இந்த இடம்லாம் கிழிஞ்சு இருக்கும். ஆனால் பர்ஸு கிழிஞ்சுன்னு தான் மாற்றிடுவீங்க, ட்ரெஸ் கிழிஞ்சுன்னு தான் மாற்றிடுவீங்க, செயின் கட்டானா மாற்றிடுவீங்க. ஆனால் பைபிள் மட்டும் பல வருஷமாக அப்படியே இருக்கும். கேட்டால் எனக்கு ஆதியில் ஓசியில் கிடைச்ச பைபிள் இது. ஞானஸ்தானம் எடுக்கும் போது அதை பிரிக்கவும் மாட்டோம், படிக்க மாட்டோம், ஆனால் ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கும். ஒட்டு போட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்களா, அதில் மார்க் பண்ணியிருப்பாங்க, ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க, அதனால பைபிளை மாற்ற மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, எதுவுமே தொட மாட்டோம், ஆனால் பைபிளையும் மாற்ற மாட்டோம். நான் சொல்றது புரிய நினைக்கிறேன். வசனம் சொல்லும், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். அல்லேலூயா. உன்னை முத்திர மோதிரமா வைப்பேன், ராஜாக்களுக்கு மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். இதெல்லாம் கேட்கவும் ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்படியே வைராக்கியம், ஆண்டவரே நான் பாரத்தோடு வந்தேன், அவமானத்தோடு வந்தேன், என்னோடு பேசினீர் ஆண்டவரே. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போவேன், வாசல்ல கடங்காரி காத்திருக்க, கடன் கொடுக்க வக்குல சர்ச்சுக்கு போயிட்டு வர, பைபிள் தூக்கிட்டு போறியா, காரி காரி துப்போம். உடனே பைபிளை தூக்கி போடுறது, எனக்கு கடவுள் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை. ஏன்னா பிசாசு என்ன பண்ணுவான், நீங்க வசனத்தை கேட்ட உடனே உனக்கு ஒரு நெகட்டிவான ஒண்ணு செஞ்சு வச்சிருப்பான், எதிர்மறையானது. ஏன்னா நீ ஜெயிக்க போற, நீ விசேஷமான புள்ள. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனனி, உனக்கு விரோதமா நீ வசனத்தை வாங்கின உடனே அங்க வச்சிருவான், முடிஞ்சிச்சு. நெகட்டிவான, ஐயோ நான் தோத்துருவேன் இல்ல,
நீங்க எப்ப ஆவிக்குரிய கண்கள்ல நீங்க பாக்குறீங்களோ, இது என்ன நடந்தாலும் சரி வசனம் போய் சொல்லாது. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் என் தலையை உயர்த்துவார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. நீ வாளாகவ தலையல்ல, உன்னை அசிங்கப்படுத்தும் போதே நீ நினைக்கணும், இல்ல கர்த்தர் இதே இடத்துல என் தலையை உயர்த்துவார். ஒருத்தர் நசுக்குவாங்க, ஒருத்தர் எட்டி உதைப்பாங்க, நீ எல்லாம் லாய்க்கு இல்லை, நீ எல்லாம் ஒதுக்க ஒண்ணுத்துக்கு உதவில்லை. அந்த இடத்துலதான் கர்த்தர் சொல்றார், வெட்கப்பட்ட இடத்துல உன் தலையை உயர்த்துவேன்னு சொன்னேனே. வாக்குத்தத்தங்கள், உனக்காய் பேசுகிற வார்த்தைகள், சபைகள்ல வருகிற வார்த்தைகள், நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஆட்டோல பேசுற வார்த்தை அல்ல, சபைகள்ல உன்னோடு தேடி வருகிறது. இந்த வார்த்தையில வருகிற வார்த்தை, செய்தி வேலையில உன்னோடு வருகிற வார்த்தை உன்னை புடமிடும். அல்லேலூயா. வித்தியாசங்கள் பாருங்க. பாடகர் எல்லாமே தேவ பாடலை பாடலாம், ஆனா யாருடைய பாடல் அது வொர்ஷிப்பாய் மாறும், பிரசன்னமா மாறும்னா, யார் வேணா தேவ பாடலை ராகமா நின்று பாடலாம், நல்லா பாடலாம். அன்பு கூறுவே, நிறைய பாடல் பாடல். நான் இல்ல என் பேல, நல்லா மியூசிக், நல்ல நல்ல பாடல் தெரிஞ்சவங்க மியூசிக் ராகம் இதை மட்டுமே பார்ப்பாங்க, ஸ்டைல பார்ப்பாங்க, திறமையை பார்ப்பாங்க. ஆனா அந்த வார்த்தையின் வல்லமை யார் பார்க்கிறாங்களோ, அவன் கண்கள் திறக்கப்பட்டு அந்த வார்த்தையின் வல்லமைய, இந்த வார்த்தை என்ன சொல்லுது, இந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னு அதை படிக்கும் பொழுது, நான் இல்ல சொல்லும் போதே அவன் கண்கள் கலகும். அல்லேலூயா. ஏன்னா ஏதோ இடத்துல தோற்று போன இடத்துல தேவன் தலையை உயர்த்துறது அந்த ஞாபகம் வரும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அநேக ஒதுக்குற மத்தியில ஒரு இடத்துல தலையை உயர்த்துறது ஞாபகம் வரும் பொழுது அந்த கண்ணீரோடு வரும் அந்த பிரசன்ஸ். எப்போ? இந்த பாடல் இல்ல, அந்த வரியில இருக்க ராகத்துல இல்ல, அந்த வரியும் என் வாழ்க்கை இணையப்பட்டு கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்றது அந்த உணர்ந்து பாடும் பொழுதுதான் அங்கதான் உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு அர்த்தம். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அப்போ என்ன பண்ணணும்? தினந்தோறும் வீட்டுல போய் என்ன பண்ணணும்? வேதம் வாசிக்கணும். இருளானவைகளை வெளிச்சமாக்குகிறவர். அல்லேலூயா. இந்த வார்த்தையானது உன்னை வெளிச்சமாக்க. யோசிச்சு பாருங்களேன், பிசாசு நெகட்டிவ் உண்டு பண்ண சொன்ன பார்த்தீங்களா, இது வெளிச்சம். அவன் என்ன பண்ணுவான்? நீ எடுத்து 2 லைன் பார்த்தோன்னே அவன் இவனை பெத்தான், சின்னதா இருக்கு எடுத்து, பெருசா அடுத்த வாட்டி பெரிய பைபிள் வாங்கணும். பெரிய பைபிளுக்கு பிளான் பண்ணுவீங்க, அடுத்தது இந்த பைபிள் சரியில்லை. ஏன்னா நீ படிச்சுல என்ன பண்ண போற? உன் கண்கள் திறக்கும். இது படிச்சுனா உன் கண்கள் திறக்கப்படும். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணும்? சமாளிக்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இது வேற படிக்கணும், எனக்கு படிக்க வேற தெரியல. நைஸ் என்ன பண்றது? படிக்க தெரியல, எனக்கு படிக்கவே தெரியாது பாஸ்டர். படிக்க தெரியல, இன்னொருத்தர் படிக்க சொல்லி கேட்கணும். உன்னால இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க? வேதத்தை படிக்கிறவர்களாய் மாறுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவே. அல்லேலூயா. ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, இந்த நாள் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க கண்களை திறக்கும்படியாக நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி? வேதத்துல எனக்கு கர்த்தர் வசனத்தை கொடுத்த போன வாரம் பேசிக் கொண்டிருந்தேன். கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார். எனக்கு உம்மோடு கூட நான் செய்யும் காரியம் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், இது எனக்கு கொடுத்தது. அப்ப எனக்கு என்னன்னா, கர்த்தர் என்ன பயங்கரமான காரியத்தை செய்ய வைப்பார், பயங்கரமான காரியத்தை செய்ய வைப்பார். எனக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கு. யாராவது உன்னால சொல்லுவாங்க, உன்னால எதுவும் செய்ய முடியாது, உன்னால எதுவும் பண்ண முடியாது. எனக்கு வசனம் கொடுத்தவர் அவர் அல்ல. அல்லேலூயா. அந்த வசனம் எனக்குள்ள கிரியை செய்யும். உங்களுக்கு என்ன வசனம் பேசும்? ஒவ்வொருத்தட்ட கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்குன்னு ஒரு வசனத்தை கொடுங்க. தேவன் கொடுப்பார். உங்களுக்குன்னு ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு, அந்த ஊழியத்துல தெளிவா இருங்க. மத்த எது வந்தாலும் சரியில்லை, இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம். உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சு, அதுல ஒழுங்கா ஓடுவேன். பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த ஊழியத்துல நீ கூட இருக்கிறனா, ஊழியத்துக்கு உனக்கு சண்டை முண்டி விடுவான், ஊழியக்காரருக்கு உனக்கு ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணுவான். கோவப்பட்டு நீ வேற ஒரு சபைக்கு போவ. அவன் நோக்கம் என்னன்னா, நீ ஊழியம் செஞ்சினா, சபையில ஏதோ ஒரு பணி செஞ்சினா உன் வாழ்க்கை மாறும். அவன் சும்மா இருக்க விட மாட்டான். இங்கேருந்து கைட்டின்னு போயிட்டு அங்கேயும் ஊழியம் செய்ய விடுவானா? அங்க இருந்து அப்படியே சுத்திக்கிட்டே தான் இருக்கணும். முதல் கவனிங்க, எங்கெங்கெல்லாம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நீ நிலைத்திருப்ப. முதல் அடையாளம். விசுவாசிக்க ஆமென் சொல்லுவேன். வசனம் தான் உன்னோடு பேசும். வேதத்தை படிக்க படிக்க இந்த வாக்குத்தத்தங்கள் வர வர உன் ஆத்துமா உயிர் பெற 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 கர்த்தர் எங்க இருக்கிறாரு?
இந்த ஆலயத்துக்குள்ள இல்ல, இந்த பைபிளுக்குள்ள இல்ல, சிலுவையில இல்ல, உங்க இருதயத்தில் இருக்கிறார். எங்க பாப்ப? ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறீங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. தேவ வசனம் சொல்லுகிறது, நானே ஆலயம். பழைய ஏற்பாட்டு காலத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவன் இருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள தேவன் இருக்கிறார். இங்க இருக்கிற தேவனை நம்ம என்ன பண்ணுவோம்? போட்டோவை பார்த்தோன்னோ சர்ச்சுக்குள்ள வரும்போது பயபக்தி, ஆனா வீட்டுக்குள்ள போனோன்னே அம்மா, அக்கா, தங்கச்சி, உன் தேவன் எங்க இருக்கிறார்? உன் இருதயத்தில் இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். எங்கேயோ இருக்கு, இங்கதான் இருக்கிறாருன்னா உனக்குள்ள ஒரு பயம் இருக்கும். நான் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யாரு? இயேசுவின் பிள்ளை. ஆவிக்குரிய கண்கள் என்னன்னா, நீ மாம்ச கண்ணுல திறந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, உதவி செய்ய ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, ஒரு பிரச்சனைனா பின்னாடி யாரும் நிக்க மாட்டாங்க. இது மாம்ச கண்கள் அவ்வளவுதான் தெரியும். ஏன்னா நீ உன் சத்ருவை நீ எப்படி பாக்குறன்னா மாம்சத்துல தான் பாக்குற. உன் மாமியார் தான் சத்ரு, உன் மருமக சத்ரு, உன் அண்ணன், அக்கா, இப்படிதான் பிசாசு உன்னை இயக்கி மாத்தி வச்சிருக்கிறான். சத்ருவானவன் எப்படி இருப்பானா உன் கண்ணுக்கு புலப்பட மாட்டான். வசனம் சொல்லுது, பொல்லாத வானமண்டல சேனையே. எங்கேயாவது வானமண்டல பொல்லாத வானமண்டல சேனையை பார்த்தீங்களா? மேகத்தை பார்த்தா காக்காவும் மேகமும் தான் இருக்கும். எங்க இருக்கு? உன் கண்ணுக்கு மாட்டலையே. டிவியில பாக்குற மாதிரி பிசாசு வந்து மீசை வச்சுக்கிட்டு பல்லு வச்சுக்கிட்டு வெள்ளைக்கல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஜாலியா ஆடுறது கிடையாது. ஆமென் சொல்லுவேன். ஆமென். அன்பு பிரியமான சின்னமே, இந்த மாம்ச கண்கள்ல பார்க்கிறவைகள் எதுவும் நிரந்தரம் அல்ல. ஆவிக்குரிய கண்களை ஆண்டவரே நான் சொல்ல உங்க இருதயம் என்னன்னா, இந்த ஆவிக்குரிய கண்கள் எனக்குள்ள வரட்டுமே. சொல்லிக்கொண்டே இரு. வசனம் சொல்லுது, கேளுங்கள், தட்டுங்கள், திறக்கப்படும், கேடுங்கள், கண்டடைவீர்கள். நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுறான்னு அர்த்தம். அந்த கண்ணு உனக்கு தேவைப்படுகிறது. ஒரு முறை நான் கடந்த 8 வருஷத்துக்கு முன்பாகலாம் ஜெபம் பண்றதுக்கு ஆட்கள் கம்மியா தானே இருப்பாங்க. அப்போ நான் கத்துக்கிறதே எங்க கத்துப்பேன்னா, பிசாசை ஆட வச்சு அதை பேச வச்சு சில ரகசியங்களை கத்துப்பேன். டைம் பாஸ் ஆகலைன்னா அதுக்கிட்ட நீ எங்கேருந்து வந்த, என்ன பண்ற, ஏது பண்ற, அதுவும் என்ன பண்ண, ஆடிக்கிட்டு என்ன ஊடுக்கிட்டுன்னு அது கதையெல்லாம் சொல்லும் போது நிறைய வாட்டி கேட்பேன், எவ்வளவு தூரம் பண்றிய, அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்துறிய, நான் தானே உன்னை கஷ்டப்படுத்துறேன், நீ என்ன ஏதாவது பண்ணியா அப்படின்னு கம்முன்னு இருக்கும். சர்ச்சையை என்ன எதுவும் பண்ணலையா? எல்லாம் பண்ணோம், ஆனா உன்னை சுத்தி தான் தேவ தூதர்கள் இருக்கிறாங்களே. என் கண்ணை திரும்பி பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அப்படியா? எத்தனை தேவ தூதர்கள் கேட்டா? அதான் காலையும் அப்படி கண்ணை மூடிட்டு சொல்லுவோம், ஐயோ நிறைய பேர் இருக்கிறாங்க பார்க்க முடியல. திருப்பி கேட்பேன், வேற யார் இருக்கா? ஏசப்பா தான் உன் கூடவே இருக்கிறாரு. ஆனா அது ஏசப்பா என் கூட எங்க இருக்கிறாரு கேட்டா, அதோ உன் பக்கத்திலே இருக்கிறாரு. என் பக்கத்துல ஜெபம் பண்றதுக்கு இன்னொரு சகோதரி நின்று இருக்கும். அதுக்கு நடுவுல தேவன் இருக்கிறார். யார் சொல்லுவா? அல்லேலூயா. வேற என்ன? சபையை உன் வீட்டுக்கெல்லாம் நேற்று தேடி வந்தோம், உன் வீட்டில் வந்து அட்டாக் பண்ணலாம், உன் பிள்ளையை அட்டாக் பண்ணலான்னு. ஆனால் உன் வீட்டை சுற்றி நெருப்பாக கட்டி வச்சிருக்கிற. என்ன நெருப்பு? என் வீட்டுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, மண் செவரு தான் இருக்கு. ஆனால் பிசாசுக்கு தெரியுது நீ எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. நீங்க வாயை திறந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்றீங்களே, ஒவ்வொரு அல்லேலூயா ஸ்தோத்திரமும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிற மதில் சுவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிற. அல்லேலூயா சொல்லுவோமே. அதனாலதான் அநேக நேரம் அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்க பாதுகாக்கப்பட்ட பெட்டகம். உங்க கண்களுக்கு தெரியல. எப்ப நான் ஜெபிக்க 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 இப்ப கண்கள் மூடுனா தேவ தூதர்களை பார்க்கிறேன். ஜெப வேளையில ஆறாவது வேளையில கண்ணை திறந்து ஆரம்ப ஸ்டேஜில் நான் ஜெபிக்கும் பொழுது கண்ணை மூடுனாதான் தரிசனம். கண்ணை மூடுனா தேவ தூதர்கள் வந்து இறங்குறதும் ஆவியானவர் இடைப்படுவதும் இதுவே பார்த்து கொண்டிருப்ப. அக்கினி ஸ்தம்பங்களும் மேக ஸ்தம்பங்களும் அருவியாய் கொட்டுகிற கிருபையின் வரங்களும் இதை தரிசனத்துல கர்த்தர் காட்டிக்கொண்டே இருப்பார். அப்ப கர்த்தர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே இது தனிமையா ஜெபிக்கும் பொழுது எனக்கு காட்டுறீங்க, சபையில ஜெபிக்கும் போது காட்டுங்க. இப்ப கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது உங்களை பார்க்கறது போலவே அநேக தேவ தூதர்கள் என் கண்களை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஏன் இதை சொல்றேன்னா, நான் பார்த்தேன்
என் கண்கள் திறக்கப்பட்டிருக்கு, உங்க கண்களும் திறக்கப்படணும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். எத்தனை பேர் கண்கள்ல நான் ஜெபம் பண்ணும் பொழுது நிறைய அக்கினியை பார்த்திருக்கிறேன், மேகங்களை பார்த்திருக்கிறேன், தேவதூதர்களை பார்த்திருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே. 1 2 3 நல்லா கை தூக்குங்கம்மா. சில பேருக்கு நல்லா தூக்கம் வருது. சபைகள் காது உள்ளவன் கேட்க கடவுள். நீ வா, நீ ஆசீர்வாதமா இருப்ப, உனக்கு ஒன்றும் தீராது, கர்த்தர் உன் கூட இருக்க, உன் மேல அன்பா இருப்ப சொல்லிட்டு போறதுக்கு, உன்னை ஆறுதல் படுத்துவதற்கு என்கிட்ட நிறைய வார்த்தைகள் இருக்கு, மனப்பாடம் பண்ண நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு பேச சொல்ற வார்த்தையை நான் பேசிக்கொண்டிருக்கேன். ஏன்னா உங்க கண்கள் இன்னைக்கு திறக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களோடு இருக்கிற தேவனை நீங்க உணர முடியும். ஹல்லேலூயா. அப்படி கண்கள் திறக்க, யார் கண்கள் திறக்கப்பட்டிருக்கோ அவர்கள் தேவ பாதுகாப்புல இருப்பீங்கன்னு உணர முடியும். ஒரு வேதத்துல ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு முன்பாய் காட்டுகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? டக்குன்னு வாசிப்போம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். இங்க இருங்க, இங்க கவனிங்கம்மா, இங்க லிசன், இங்க கொஞ்சம் கவனிங்க. எலிசா என்ன தீர்க்கதரிசி, எல்லாம் எலிசாவை பத்தி தெரியும். எலியா, எலிசா. எலிசா தீர்க்கதரிசி கூட ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. இவர்களை அழிப்பதற்கு, சாவடிப்பதற்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு. இதுதான் சம்பவம். இப்ப இந்த வசனத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இவங்க தங்கி இருக்கிற, தீர்க்கதரிசி தங்கி இருக்கிற அந்த கூடாரத்தை சுத்திட்டாங்க, வளைத்து போட்டாங்க. 15 தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன், தீர்க்கதரிசியோட வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து, காலையில என்னடா சவுண்ட் கேக்குது வெளியே, என்ன இருக்குன்னு கொஞ்சம் காலையில எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்கறான். வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும். அல்லேலூயா. ரதம்னா என்ன? போர் வண்டி. ராணுவம்னா சண்டை போடுற ஆளு, குதிரைகள்னா அந்த வண்டி எடுத்துட்டு வராங்க. மொத்தமா பேர் வந்து என்ன பண்றாங்க, இவங்களை சாவடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. கண்டான், பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி வீட்டுக்குள்ள ஓடியாந்து, ஐயா நீங்க பாட்டு என்ன பண்ணுங்க, அசால்ட்டா இருக்கீங்க, நம்மளை சுத்தி என்ன பண்ணாங்க, சுத்து போட்டாங்க, இனி நம்மள என்ன பண்ண போறாங்க, மட்டை பண்ண போறாங்க, இனி தப்பிக்க வழி இல்லை, ஓட வழி இல்லை, என்ன பண்றது, புலம்புறான். எலிசா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். இவன் புலம்புறத பார்த்துட்டு, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க என்ன பயப்படவே மாட்டீங்க, இப்ப நம்ம சாவ போறோம். இப்போ எலிசா சொல்றாரு 16, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். அல்லேலூயா. இப்ப இவன் சொல்றத பார்த்தா இப்ப கூட நீங்க கஷ்டப்படும் பொழுது உன் துக்கம் சந்தோஷமா மாறும். குடிகார கணவர் மாறலையே, உன் கடன் மாறலையே, இப்படியேதான் உன் நெகட்டிவா இருக்கும். வார்த்தை சபையில ஒரு வசனம் வந்துட்டா, பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டா உடனே மாறிடுமா? ஒரு வசனம் படிச்சுட்டா என் வாழ்க்கை மாறுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டா மாறுமா? உன் கண்கள் திறக்கப்படாதனாலதான் இன்னும் மாறாதபடி நெருக்கமாய் காணப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுவேன். இப்போ எலிசா சொல்றாரு, எப்பா இவர்களை காட்டிலும் நம்மோட இருக்கிற ஜனம் பெருசு. இவன் என்ன பண்றான், வேலைக்காரன் சுத்தி பார்க்கறான். யார் மட்டும் இருக்கிற? எலிசா மட்டும்தான் இருக்கிறாரு, ஒருத்தரையும் காணும். இவன் மனசுக்குள்ள என்ன இருக்கும், இவரை நம்பி வந்துட்டோம், இந்த ஊழியக்காரன் நம்பி வந்துட்டோம், இன்னைக்கு காலி தான். இந்த வார்த்தை அவன் கண்ணில் பார்க்காத வரையும் ஒருத்தரையும் அவன் கண்ணில் பார்க்கல. பார்க்கறது எதிர்நாட்டி ஆளுதான். இந்த மாம்ச கண்ணில் தான் பார்க்கறான், மாம்சத்துல பார்க்கிற எதிரி ஆளுகள் தான் நிக்கிறாங்க. இனி பழைக்க வழி இல்லை, தோத்துருவோம், காலி. இவன் சொல்ற, பயப்படாத, இவர்களை காட்டில் நம்மோடு இருக்கவர் பெரியவர். அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்காய் வந்திருக்கு, எழுதி கொள்ளுங்க. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அதுக்கு எலிசா அடுத்து இவன் விசுவாசிக்கல, இவன் கண்ணில் பார்க்காதனால அசால்ட்டா இருக்கிறான், இவன் கேர்லெஸ்ஸா இருக்கிறான், விசுவாசம் மட்டும் இருக்கிறான், என்ன நம்பல, நம்ம வணங்குற தேவனை இவன் என்ன பண்ணல, நம்பல, விசுவாசிக்கல. உடனே ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். அப்ப இதுக்கு முன்னாடி அவன் கண்ணு மூடினானா? கண்ணு திறந்துட்டு தான் இருக்கான்.
அவன் பார்த்தது மாம்சம். இப்ப அவன் ஆவிக்குரிய கண்கள் ஜெபத்தினால் இன்னொருத்தர் பார்க்க முடியுது. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்க கண்கள் ஆவிக்குரிய கண்களாய் மாறப் போகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. இப்ப இங்க ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரை. அங்க வெறும் குதிரை தான் இருக்கு. இவனை சுத்தி அக்கினிமயமான குதிரை. அந்த குதிரை முழுவதும் எப்படி இருக்கு? நெருப்பா இருக்கு. நெருப்புக்கு நிகராக ஒரு போரும் நின்று ஜெயிச்சது இல்ல. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அங்க வெறும் குதிரை, வெறும் பட்டயம். இங்க நெருப்பா எரிந்து கொண்டிருக்க குதிரம். அது எவ்வளவா இருந்துதான்? அந்த மலையை சுற்றி படிப்பா அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இவன் பார்த்தா இந்த கூடாரத்தை சுத்தி தான் இருக்கு. பட் அவர்களை சுத்தி, அந்த மலையை சுத்தி இவ்வளவு சேனைகள் எலிசாவுக்காய் பாதுகாத்து கொண்டிருக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுமே. எலிசாவை சார்ந்து வந்த இந்த வேலைக்காரனுக்காய் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இவன் கண்களை பார்த்த உடனே அவன் கணக்கு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு 1000 பேர்னா வந்திருக்கிறவங்க 100 பேர். முதல் இவன்ட்ட 2 பேர் தான் இருக்காங்க. இந்த 100 பேர் சுத்து போட்டதை பார்த்து அவள் தான் காலி நினைச்சிட்டான். இப்ப இந்த 1000 பேர் எரியிற அக்கினியை பார்த்த உடனே இவனுக்குள்ள எப்படி இருக்கும்? பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அதுக்கப்புறம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும். இவன் ஜெபம் பண்றான், இந்த அக்கினி ரதங்கள் போய் சண்டை போடாது. நீ நினைக்கிறது வேற, ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கை வேற. இது மாம்சத்துல வந்து நிக்கிற போராட்டம். இங்க உனக்கு ஆவிக்குரிய பலன் வந்து நிக்குது. ஆவிக்குரிய பலன் என்ன பண்ணுதுன்னா, அவர்கள் கண்கள்ல மயக்கம் உண்டாகும்படியாக, என்னன்னே தெரியல, ஒரு கிட்ட வந்தவங்க என்ன சாவடிக்க வந்தவங்க மயங்கி போய் எலிசா என்ன சொல்றாரோ கேட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சாங்க. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, நீங்க ஜெபிக்க 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 துதிக்க 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 வேதத்தை படிக்க படிக்க உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கு. அல்லேலூயா. நீங்க யாருன்னு தெரிய ஆரம்பிக்கும். உங்களை சூழ்ந்து எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு தெரியுங்களா? ஒன்னும் இல்லைங்க, ஜெபம் என்ன நாங்க பிரேயர் பண்ணி தரோம். நீ அந்த பிரேயர் ஆயில தெளிச்சு பாரு. உங்களுக்கு தெரியாது அதோட வேல்யூ. நிறைய சத்ருகிட்டத்தில் பேசும் பொழுது அது சொல்லும், ஐயோ அவங்க வீட்டுக்கு போக முடியல, அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் தலையாண்டியே அந்த பிரேயர் ஆயில் வச்சுன்னு இருக்கு, வீட்டை ஃபுல்லா தெளிச்சு இருக்கு, என்னால இருக்க முடியல சொல்றாங்களா? இதே ஏரியாலம்மா 2002 நான் இங்க வாடகைக்கு இருந்தேன். அந்த கடைசியில் என்னை வீடை காலி பண்ண சொன்னாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? நான் ரட்சிக்கப்பட்டு எங்க வீட்டில் வந்து பெத்மன் சாங்ஸை போட்டு கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சேன். கீழே இருக்கவங்க முதல் 2 வாரம் 3 வாரம் நல்லா இருக்கையா, இன்னும் சவுண்டா வச்சு பாடுங்கன்னாங்க. 6வது வாரம் 1 மாசம் கழிச்சு வீட்டை காலி பண்ணுன்றாங்க. நான் கேட்டேன், ஏம்மா அந்த பாட்டு நல்லா இருக்கு, இப்ப காலி பண்ண சொல்றேன்? இல்ல, எங்க பூசாரி வந்தாரு, எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை நடந்துனே இருக்கு. பூசாரி வந்து ஜெபம் என்ன பூஜை பண்ணோம், அவர் சொல்லிட்டாரு, சாமி வரமோ குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரமாட்டுது, மேல நின்று பாடின்னு இருக்காங்க, அங்க பாட பாட இங்க குலதெய்வமே உள்ள வரல. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. உன் வாயில இருந்து ஒரு பாடல் அவர்கள் குலதெய்வத்தையே உள்ள நுழைக்கலன்னா நீ எவ்வளவு பெரிய வல்லமையா இருக்கிற. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. நம்ம யோசிக்கிறோம், நம்ம பாடுற பாட்டே சரியில்லை, நம்ம பாட்டுக்கு தேவ தூதர்கள் இங்க உலாவி கொண்டிருக்கிறான. தேவ தூதர்கள்லாம் உலாவிட்டு இருந்தா அசுத்தாவி எங்கேயாவது வரும்? உன் வீட்டுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்ல, எந்தெந்த வீட்டுல பாடல்கள் சவுண்டா வச்சு கேட்டுன்னு இருக்கீங்களோ உன் பக்கத்து வீடும் ரட்சிப்புக்கு நேராக பாதுகாப்புக்கு நேராக அவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. கரங்களை திருவராமேன்னு சொல்லுவேன். நம்ம வீட்டுல சினிமா பாட்டு டிஷி 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 என்னென்ன புது படம் எல்லாம் சவுண்ட் வச்சுக்கிட்டு சண்டை போட்டு, இது முடிஞ்ச உடனே நம்ம வாய் சண்டை, வீட்டில் இருக்க சண்டை. பக்கத்து வீட்டில் எப்போதும் தெரியும் இந்த வீட்டில் சினிமா பாட்டு இல்லை வாய் சண்டை நடக்கணும். ரட்சிக்கப்பட்ட வீடு, உன் வீட்டில் ஒரு பாட்டு ஓடணும், உன் வாயிலிருந்து ஒரு பாடல் வரணும். நீ ஜெபிக்கிறது அவர்களை பாதுகாக்கும். ஒரு ஆமென் சொல்லுவேமே. உன் கண்கள் தெளிவுபடணும். இன்னைக்கு நான் சாதாரண மனிதர்களை சொல்லுங்களேன், என் கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. நீ வாயை திறந்து ஒரு சோத்திரம் சொன்னாவே உனக்குள்ள ஒரு வேலி போடப்பட்டிருக்கு, நீ பாதுகாக்கப்பட்டிருக்க. அல்லேலூயா. உன் கணவன் அடிக்க யாராவது உனக்கு பிரச்சனைக்கு நேரம் வராங்கன்னா, ஆண்டவரே என்னை வேலி அடைங்க, இங்க 2 தேவ தூதர்களை காவலிடுங்கன்னு சொல்லுங்க. அநேக நேரம் எனக்கு நிறைய விசுவாசத்தை கொடுத்தது என்னன்னா,
யாருக்கா ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு முறை நான் கட்டளை எடுக்கிறேன், ஒரு 2 தேவ தூதர் இந்த வீட்டை சுத்தி காவல் இருக்கணும், 2 தேவ தூதர்கள் அந்த எல்லையில போகணும், ஒரு தேவ தூதர் வீட்டுக்கு மேலே கீழே காவல் இருக்கணும். ஒரு ஜெபம் பண்ணிட்டு இந்த சத்துரு இடத்துல நான் போராடின்னு இருக்கேன். பல நாள் இருந்த மாந்திரி கட்டு அந்த உள்ள இருக்க ஆவி சொல்லுது, நான் போயிடுறேன், அந்த தேவ தூதனை ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லு. எனக்கே ஒன்றும் புரியல. சும்மா வாயில சொன்னதை என்ன பண்ணுது, விசுவாசத்துல சொன்ன உடனே நம்ம வாயின் வார்த்தை கேட்டு தேவதூதர் வந்து, ஆனா என் கண்கள் பார்க்க முடியல, ஆனா அங்க செயல் நடக்க ஆரம்பிச்சது. அல்லேலூயா. நீ சில நேரங்கள் உன் உபத்திரங்கள் தொந்தரவுகள் எல்லாம் உலகத்துல நீ கண்ணில் பார்க்க முடியாதபடி இருக்கலாம், ஆனா பின்னாடி தேவன் பெரிய கிரியைகளையும் பலத்த சேனைகளையும் உனக்காய் வைத்திருக்கிறார் அர்த்தம். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என் மாம்ச கண்கள் கிழிக்கப்படட்டும், என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். 4வது ஒரு பாயிண்ட் படிப்போம். சங்கீதம் 119:18 படிங்க. உமது வேதத்திலுள்ள ரகசியங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இங்க கவனிங்கம்மா, ஃபர்ஸ்ட் தான் சொன்னேன், வேதம் தான் உனக்கு அடிப்படை. இத பார்ப்பதற்கு, ரகசியங்களை பார்ப்பதற்கு கண்களை திறந்தருளும். இந்த வேதத்தை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உள்ள இருக்கிற ரகசியங்களை புரிஞ்சுக்கொள்ள முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கத்தர், நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டேன், நான் இந்த ஸ்காலர் அப்படி படிச்சு முடிச்சவங்கள என்னத்தை ஆராய்வாங்க தெரியுமா? இது எந்த நூற்றாண்டுல செஞ்சது, இந்த காலகட்டங்கள் எந்த காலகட்டங்கள், அதற்கு உலகத்துல கண்ணில் பார்க்குற அடையாளங்கள், ஆராய்ச்சிகள் என்ன, இதை தான் பார்த்துட்டு ஆராய்ச்சியாளர்கள், வேத பண்டிதர்கள் இதை என்ன பண்ணி கொண்டிருப்பாங்க, சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா வசனம் என்ன சொல்ல தெரியுங்களா? இதன் உள்ள ரகசியங்கள், வெளிப்பாடு, உள்ள ஒளிந்திருக்கிற மறைப்பொருள், எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி பேசுற வார்த்தை கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுறாருன்னா, அது இப்ப நடக்கிற வாழ்க்கைக்கும் உன் எதிர்காலத்துக்கு ஒப்பிட்டதா இருக்கும், அது அந்த நூற்றாண்டுக்கு ஒப்பிட்டது அல்ல. அப்ப அதோட ரகசியங்கள் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எத்தனை பேர் ஆதியாகமம் 1 படிச்சிருப்பீங்க? படிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க படிக்கிறது? அந்த ஆதியிலே தேவன், அந்த காலத்துல தேவன் இருந்தார், அப்புறம் அப்ப வானத்தையும் பூமியும் படைச்சார். இது நார்மலா படிப்பீங்க. நீங்க ஆவியில உணர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும், ஆதி என்பது தொடக்கம். தொடக்கத்திலேயே தேவன் பூமியை படைச்சிட்டார் போலுக்கு, அதற்கப்புறம் தான் இந்த உலகத்தையே படைச்சிருப்பார் போலுக்கு. நிறைய ரகசியம் உள்ள இருக்கும். அடுத்த வசனத்தை படிப்போமே. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதுல நீங்க படிச்சிட்டீங்க முதல் 2 வசனம். இதுல என்னத்தை புரிஞ்சிருப்பீங்க? ஜலத்தின் மேல் அசைவாடி இருந்தாரா அப்படின்னா என்ன? ஆழத்துல இருளாதான் இருக்கும், அதையும் சொல்றாரு. எனக்கு அதை யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? இது மாம்ச கண்கள்ல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த வார்த்தை என்ன சொல்லுது, என்னோடு என்ன இருக்கு, இதுக்கு வெளிப்பாடுகள் என்ன, இதுக்கு ரகசியங்கள் என்னன்னா, அதுல இருந்து வார்த்தை உனக்காய் வெளிப்படும். இப்பதான் 3வது கண், ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டுச்சுன்னா ரகசியம் பேச ஆரம்பிக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது. அப்ப தேவனுடைய பார்வைக்கு அந்த பூமி ஒழுங்கின்மைனா என்ன அர்த்தம்? சரியில்லை, அழகு இல்லை. கரெக்டா? எது அழகு கிடையாது இந்த உலகத்துல? கரெக்டா சொல்லுங்களேன். எது அழகு கிடையாது? எது அழகு இல்லைன்னு சொல்லுவீங்க? இந்த பிள்ளையை பார்த்து நான் அழகு இல்லைன்னு சொன்னேன்னா, அந்த அம்மாக்கு அந்த பிள்ளையை ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மாக்கு அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? அழகா தெரியும். அப்ப நான் சொன்னது பொய்யா, அந்த அம்மா சொன்னது பொய்யா? அழகு என்பது, ஒழுங்கு என்பது என்னன்னா, எனக்கு எது கரெக்ட்னு படுதோ அதே மாதிரி அந்த பக்கம் அது கரெக்டா இருந்ததுன்னா அது அழகு, அது ஒழுங்கு, அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் இருந்தா அது அழகு, அது ஒழுங்கா இருக்கு. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். நான் சொல்ற அர்த்தம் புரியும். இந்த உலகத்துல எதுவும் அழகு இல்லாமலாம் இல்லை. யார் பார்க்கிறாங்களோ அவங்க பார்வையை பொறுத்து தான் எது அழகு, எது விசேஷம், எது ஒழுங்குன்னு சொல்லப்படுகிறது. இப்ப தேவன் பார்க்கும் பொழுது அங்கே ஒழுங்கின்மையா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அது ஒழுங்கின்மையான அது படைப்பு, அப்படிதான் படைச்சது அவர் தான்.
ஆனா ஏதோ ஒரு காலத்துக்காக, ஏதோ ஒரு பிளானுக்காக அதை ஒப்பிட்டு பார்க்கும் போது சரியில்லை. மனிதன் வாழ்வதற்கு நாம் படைக்கப்படுகிற ஆதாம் ஏவாள் படைக்கிற அந்த படைப்பு விசேஷமான படைப்பு. காட்டு மிருகங்களும் இவைகள் எல்லாம் படைக்கணும் அழக பிளான் வச்சுட்டு வராரு. அந்த பூமியை பார்த்தா தனக்கு ஏத்த மாதிரி இல்லை. உடனே என்ன பண்றாரு? அங்க பிரச்சனை என்ன? ஆழத்துல இருள் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இருள் இருந்தது ஆழத்துல. அப்போ ஆழத்துல இருள் இருந்ததுன்னா அங்க வெளிச்சம் இல்லை. அப்ப வெளிச்சத்தை உண்டாக்கினார் கர்த்தர். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. இது என்னன்னா, இது நீங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது உள்ளுக்குள்ள ஒரே அதிகாரத்துக்குள்ள பல வசனங்கள், பல ரகசியங்கள். இது கர்த்தர் இன்னைக்கு என்னோட என்ன பேசுறார்? அப்ப என் வாழ்க்கை இருளா இருக்கு, தேவன் எதிர்பார்க்கிறபடி என் வாழ்க்கை ஒழுங்கின்மையா இருக்கு, இதை சீர்படுத்தும்படியாக இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். வானத்தை பூமியை உண்டாக்கினதை உன்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. அதை கர்த்தர் உன் வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு, நடக்க போற சூழ்நிலைக்கு ஒப்பிட்டு பேசுவதுதான் தீர்க்க தரிசனம், வெளிப்பாடுகள், தேவ ரகசியம், அதுல இருக்க அதிசயங்கள். ஆமென் சொல்லுவேன். நான் சொல்றது இது ஒரு வசனம் இல்லை. நீங்க எந்த வசனம் படிச்சாலும் அதுல இல்ல ரகசியங்கள் என்ன இருக்கு. நீ படிக்க 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 அந்த வசனம் அப்படியே பொக்கிஷம் போல உங்களுக்கு பிரயோஜனப்படும், உபயோகமாகும். அஞ்சாவது ஒரு பாயிண்ட், கடைசி பாயிண்ட் படிச்சு முடிக்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்துவது இல்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இங்க இயேசு என்னை பார்த்து சொல்றாரு, எல்லாரையும் என்னை பார்த்து என்ன சொல்றீங்க, மற்றவங்க என்னை பார்த்து என்ன சொல்றாங்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு யாரை பார்த்து கேட்கிறாரு? சீமோனை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு சீமோன் சொல்லுகிறான், 16 படிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ மெசியா, நீ ஒரு தேவ தூதன், விசேஷமான மனுஷன், இப்படி என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா சீமோன் பேதுரு மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஜீவனுள்ள தேவன், தேவனுடைய குமாரன் என்று உண்மையை உடைச்சு சொல்லும் போது தேவன் சொல்றார், பேசுவது நீ அல்ல, உன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. உன் இருதயம் மற்றவர்கள் இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய கண்கள் உலகத்துக்கு தேவையானா இப்ப நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு தேவைப்படும். யாராவது உன்னை கெடுக்க, உன்னை ஏமாற்ற நகைச்சு பேசுவாங்க. அப்பயே தெரியணும் இது என்னை ஏமாத்துது. இந்த சிரிப்புல என்ன இருக்கு? கபடம் இருக்கு, ஏதோ சூழ்ச்சி பண்றாங்கன்னு உன் இருதயத்துல கர்த்தர் பேசுவா. உன் ஆவிக்குரிய கண்கள் திறந்துடும். ஓஹோ, இது வேலை கொடுக்குதுடா. ஒன்றும் இல்லைம்மா, டெய்லியும் ஃபோன் வந்து உன்னை விசாரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க உன் நண்பர்கள். எப்பயாவது ஒருத்தர் கான்பட்டு, சிஸ்டர், ஃப்ரெண்ட், மாமா, மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஏதோ ஒன்றுக்கு ஆட்டையை போடுறாங்கன்னு அர்த்தம். உன் மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஏன்னா உன்கிட்ட இருந்து ஏதோ பிடுங்க, இல்லை ஏமாத்த, உன்னை வஞ்சகம் பண்ண, உன் நிலத்தை வாங்குவதற்கு, அல்லேலூயா, உன் அன்பை ஏமாத்துவதற்கு, உன் குடும்பத்தில் கெடுப்பதற்கு, இப்படிப்பட்ட நபர்களை நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆவிக்குரிய கண்களில் பார்த்துனா, ஐயோ இந்த அம்மா மாதிரி நல்ல ஆளே கிடையாது, எவ்வளோ அழகா சிரிக்கிறாங்க, சபையில் வர விசுவாசி வெளியே இருக்கிற புறஜாதியை கூப்பிட்டு வந்து பாருங்களேன், இந்த ஜனத்தை பார்த்தா அப்படியே நம்பிடுவாங்க. நீ சீட்டு போட சொன்னா சீட்டு போடுவாங்க, காசு கொடுக்க சொன்னா காசு கொடுப்பாங்க, லோன் போட சொன்னா லோன் போடுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள், இவங்க சொன்னதை செய்வாங்க. முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு, பைபிள்லாம் வச்சுக்கிட்டு, சோத்திராண்டவர் உள்ள வந்தாவே ஏதாவது ஆட்டிய போட தான் உள்ள வரும். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி வரும், வந்தாவே அது ஜெபம் பண்ண லேட்டாக வரும், உட்காந்துட்டே இருக்கும். பாஸ்டர் உங்களை தான் பார்க்க வந்திருக்கு. சரிம்மா ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் வந்து ஒரு எம்எல்எம் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறேன். சரிம்மா, அதுக்காக ஜெபிக்கணுமா? நீங்களும் சேர்ந்துக்குங்களேன். ஏம்மா என்ன சொல்கிறேன்? நீங்கள் சேர்ந்தீங்கன்னா சபையில் ஒரு 10 பேர் சேர்த்து விடுவீங்கல்ல. எதுக்கு வந்துச்சு? என்ன எம்எல்எம் மார்க்கெட்டில் சேர்த்து விட தான் அது வந்திருக்கு. அதுக்கு நான் சொன்னேன், இனி நினைக்கிற மாதிரி இவங்கெல்லாம் மோசமான ஆளுமா, பசுத்தோல் போத்திய புளிய கிடையாது, கரடி, இது பராண்டி விட்டுடும், ஜாக்கிரதையார். ஒரு நாள் நம்ம வந்து லாஸ்ட்லேயே உட்காந்துன்னு இருக்கு, அப்படியே உட்காருது, நல்லா நக்கலஸ்லாம் போட்டு லாஸ்ட்லேயே உட்காருவாங்க. வர்றவங்க கிட்டலாம் அப்படியே பேசுவாங்க, போவாங்க, என்கிட்ட வரவே மாட்டுறாங்க.
நான் ஊழியம் செய்வேன். யாருமா அது வராங்க கிட்ட ஜெபம் பண்ணா மற்றவங்ககிட்டலாம் பேசுகிறாங்க, அவளை கூட்டுவாங்க. 2 வாரம் கழிச்சு அவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. என்னம்மா இங்கே வந்திருக்க, என்ன விஷயம், எதுக்கா ஜெபம் பண்ணுற, ஜெபம் பண்ணுமா, என்ன விஷயம்? இல்லை ஐயா, நாங்கள் சீட்டு கூடுறோம், 2 லட்ச ரூபா சீட்டு ஒன்று, 20 மாதம் ஒன்று, 3 லட்ச ரூபா சீட்டு. சரிம்மா, அதுக்காக ஜெபம் பண்ணுமா? இல்லை, இங்கே ஆள் சேர்க்கலான்னு வந்தேன். ஏன் ஆள் சேர்க்குறேன், இங்கே வர, நான் போன வாட்டி சீட்டு பிடிச்சேன், எல்லாமே என்னை ஏமாத்திடுச்சு ஐயா. அப்போதான் சொன்னாங்க சபைக்கு போகிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க. நான் சொன்னேன், அங்கேயாவது எத்தனை மாதம் சீட்டு கட்டினாங்கன்னு. ஒருத்தர் இங்கே 10 பேரை ஏமாத்துவாங்க ஓடி போய். சபைக்கு வர்றதே என்னன்னா, இந்த முக்காடு போட்டவொடனே ஐயோ ஆவிக்குரிய பிள்ளை, இந்த பிள்ளை ஏமாத்து பொண்ணை கூட அன்னையோட உன் பிள்ளை வாழ்க்கை கேள்வி. ஐயோ இந்த பிள்ளை நல்லா ஜபிக்குது, சபையில நல்லா ஜபிக்குது, ஊழியத்திலே இருக்கு, இந்த பிள்ளைய கொண்டு வந்தானா என் பிள்ளையும் ஊழியக்காரனா மாறிடுவேன், இங்க போன பிள்ளை ஓடி போயிடும். ஏன்னா இங்க எல்லாம் வெளி வேஷம். இங்க மேல நிக்கிற பிள்ளைங்களும் சரி, இங்க உட்கார சரி பசங்களும் சரி, இங்க இருக்கிற மாதிரி ஒரு உலகம், அவங்களுக்கு இன்னொரு உலகம் வீட்டில் இருக்க. அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சவங்க தான் ஆவிக்குரிய கண்களை திறந்தவர்கள் அர்த்தம். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. ஒரு பெற்றோர்கிட்ட கேளுங்களேன், இங்க பாடுற பிள்ளைங்க, இங்க மியூசிக் வாசிக்கிற பசங்க எல்லாரையும் வீட்டில் கேட்டு பாருங்களேன், இந்த பிள்ளை எப்படின்னு. வெளியே வாயே திறக்க மாட்டாங்க. தனியாக கேட்டோம், பாஸ்டர் அவளை பற்றி தெரியுமா பாஸ்டர், ரொம்ப கோவப்படுறா பாஸ்டர், எடுத்து பேசுறா பாஸ்டர், நைட்டெல்லாம் மொபைல் பார்த்துன்னு இருக்கா பாஸ்டர். நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சபைக்கு வந்தோடனே பிள்ளை பார்த்தோன்னே நான் பையன் நல்லா இருக்கிறான், உடனே கல்யாணம் பண்ணு. என்கிட்ட ஒரு பொண்ணை பார்க்க ஒரு பையன் எடுத்துன்னு வந்தாங்க. கடைசி கால சபைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. பொண்ணு வீடு என்ன பண்ணாங்க, எங்கேயோ மேட்ரிமோனி பார்த்துட்டு ப்ரேயர் முடிஞ்சோன்னு வந்து உட்காந்து இருக்காங்க. மாப்பிள்ளையை பார்க்கணும். மாப்பிள்ளை நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துக்கிறாரு. பொண்ணு டிகிரி முடிச்சிருக்கு. பையன் என்னம்மா முடிச்சிருக்கான்? பையன் +1 தான் பாஸ்டர். ஆனா நல்லா சம்பாதிக்கிறான் பாஸ்டர், அவன் டைல்ஸ் ஓட்டுறான் பாஸ்டர், டைல்ஸ்ல பெரிய மேஸ்திரியா இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவனுக்கு வயசு 26 கூட இல்லை, 26 20. இவன் எப்படி மேஸ்திரியா இருப்பான்? அவனை கேப்பா, இருப்பா நீ கொஞ்சம் இரு, நீ சொல்லு, நீ மேஸ்திரியாப்பா? இல்லை. டைல்ஸ் நீ மட்டும் ஓட்டுவியா? இல்லை, நான் ஹெல்ப்பரா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இவர் தான் எல்லாமே. அங்க வயசுக்கு ஆளுக்கு சம்மந்தமே டம்மி பீஸ் மாதிரி இருக்கிறான். ஆனா உள்ள பார்த்தா ஹெல்ப்பர். எவ்வளோ சம்பளம்? நான் போனால் ஒரு நாளைக்கு கூலி 600 ரூபாய். அப்போ மாதம் எவ்வளோ ஆச்சு? 15,000 ரூபா கூட கிடையாது. ஏன்னா 4 நாள் லீவ் எடுத்தா காலி. சரி, இல்லை பாஸ்டர் ரொம்ப ஆவிக்குரிய பையன், நீ சர்ச்சுக்கு போறியாப்பா? சர்ச்சுக்கெல்லாம் போவான் பாஸ்டர். அவங்க அம்மா சொல்கிறான், நீ இருமா, உன் மூஞ்ச பார்த்தா நீ உண்மையை சொல்லி நல்ல பையன் மாதிரி தெரியுற, சர்ச்சுக்கு ரெகுலராக போவேன் பாஸ்டர். நான் உண்மையை சொல்லிடுறேன் பாஸ்டர், நான் மாதத்தில் 1 நாள் தான் போவோம் பாஸ்டர். உடனே அவங்க அம்மா பார்த்து சொல்கிறாங்க, அவன் உங்களை பார்த்துன்னு உண்மையை சொல்லிட்டான் பாஸ்டர். திருப்பி கேட்குறேன், பொண்ணு வீட்டில் கட்டிக்கிறியாம்மான்னு நீங்கள் சொன்னா நான் என்னம்மா சொல்கிறது? திருப்பி அடுத்த கொஸ்டின் அந்த பையன்கிட்ட, இந்த தண்ணியெலாம் அடிப்பாங்களப்பா இந்த டைல்ஸ் ஓட்டுறவங்கெல்லாம், நீ உண்மையை சொல்லு, ஏன்னா நான் இங்கே என்ன இருக்கு, எல்லாம் பாவம் செய்கிறது தான், நீ உண்மையை சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாரத்துக்கு ஒரு முறையா மாதத்துக்கு ஒரு முறையா அப்படின்னு. நான் உண்மையை சொல்லிடுறேன் ஐயா, சண்டே மட்டும்தான், அதுவும் ரொம்ப டயர்டானதான், மற்றபடி அவங்க அம்மா மூஞ்சி அப்படியே மாறுது. என்ன அவன் நினச்சிக்கிட்டா உண்மையை சொன்னால் பொண்ணை குத்துருவாங்கன்ட்டு. ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, நான் கடைசி கால பிள்ளை, ஒழி செய்கிற பிள்ளை. இப்போ இவ்வளோ கேள்வி கேட்டாதான் பாதி வருது, மீதி பாதி எப்படி கண்டுபிடிப்ப? நீ அவசரப்பட்டு இந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும், வாலிப பிள்ளையில பையன் அழகாக்குறான், பொண்ணு அழகா இருக்கு, எடுத்துன்னு ஓடு. அடுத்த நாள் தான் தெரியும், உள்ள போன மேக்கப் கலைஞ்ச உடனே ஐயோ அது பேயின்னு ஓடியாடுறேன். வாழ்க்கை மாறி போகுது, வாழ்க்கையை மாட்டின வாழ்க்கை காலி. அப்ப எப்படி பாஸ்டர் என் வாழ்க்கையை பார்க்கறது? ஆவிக்குரிய கண்கள். உன் இருதயம் திறக்கும். ஒருத்தட்ட பேசும்பொழுது இவங்க கரெக்டானாலா? ஒரு ஊழியக்கார் கூட, நிறைய பேர் ஊழியக்கார் நல்லா கோட் ஷீட் போட்டு நல்லா பேசுவாங்க, இவங்க கரெக்டான ஊழியக்காரா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? வசனம் சொல்லுது ஆவியின் கனிகளை வச்சு கண்டுபிடிங்க. உன் இருதயம் ஆவியின் கண்ணிகள் காட்டிலும் உன் ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா யார் எப்படின்னு கத்த புட்டு புட்டு காட்டுவாரு. அவங்க கூட பேசாத, உள்ள தேவன் பேசுவார். இவன்ட்டு பேசாத, பழக்க வைக்காத, அந்த பொம்பளை ஏமாத்தது, அனுப்பு அனுப்பு, டைம் ஸ்பெண்ட் பண்ணாத, கிளம்பு கிளம்பு. அல்லேலூயா. இது இந்த உலகத்துல முக்கியமான காரியம். இது தெரியாதனால தான் உங்க வாழ்க்கை ஏமாந்து போய் அநேக சிக்கல்ல அநேக காரியங்களை ஏமாத்துவீங்க. சில பேர் சொல்லுவான், முதலாளி உனக்கு 10 வருஷத்துல இருந்து ப்ரமோஷன் பண்ணி தரேன்னு. ஆனா உன் ஆவி நானவர் பேசிடுவாரு, உன் ஆவி கண்கள் இவன் ஏமாத்துறான்டான்னு.
நீ அவனை நம்பி இருந்தீன்னா 1-2 வருஷம் இருந்தாலும் அவனை ஏற்றம் இருக்காது. கர்த்தர் கண்களை திறந்த உடனே ஓகே, நமக்கு வேற ஒரு இடம் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னொன்று எப்படி ஒரு மைனஸை காட்டுதுன்னா, ஒருத்தரை குறித்து, இந்த சகோதரியை குறித்து இந்த சகோதரி சொல்லுவாங்க, இந்த பொண்ணு சரியில்லை சரியில்லை சரியில்லை. நம்ம குடும்பத்து வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் கலகம் பண்ணுவாங்க. உன் ஆவிக்குரிய கண்கள் திறந்தா யாரு என்ன சொன்னாலும் சரி, இந்த புள்ள கரெக்டானவர். அல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். சில கணவன், சில மனைவி, சில பிள்ளைங்க, உன் பிள்ளை நல்லா இருக்கும், கூட இருக்க சொந்தவன் சொல்லும், உன் பிள்ளைய அங்க பார்த்தேன், உன் பிள்ளைய இங்க பார்த்தேன், ஆனா தேவ ஆவியை உணர்த்திட்டு இருப்பார், உன் பிள்ளை கரெக்டா இருக்கு. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. யார் பேசுவா இதெல்லாம்? இது மனித உணர்வா? இந்த கண்கள் உனக்கு உன் இருதயத்தின் ஆழத்தை, மொத்தம் இருதயத்தின் ஆழத்தை யாரால புரிஞ்சுக்கொள்ள முடியுமா? ஒரு கவிஞர் சொல்றான், பெண்களின் இருதயத்தின் ஆழத்தை கண்டுபிடிச்சவன் யாருமே இல்லை, ஆண்கள் இருதயத்தில் கண்டுபிடிச்சவன யாருமே இல்லை. அதுதான் உண்மை. யாராவது ஒரு சொல்லுமா, என் கணவனை ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க யாரா ஒரு மனைவி 100% எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். யாரா ஒருத்தர் கை தூக்குமா, என் கணவனை 100க்கு 100 அவன் இருதயத்தை நான் புரிஞ்சிருக்கிறேன். ஒருத்தர்? ஒன்னே ஒண்ணுதான் புட்டுக்காரமா. என்ன சொல்லுவாங்களே, ஒரு வடிவு நாடகத்தில் சொல்லுவாங்களே, இந்த கடவுள் யார் யார் கண்ணுக்கு தெரியலையோ அவங்க மனைவி பத்தினி கிடையாதுன்னு கை தூக்குவாங்களே. இருந்தாலும் இந்த சூழ்நிலையில 2 பேர் தூக்குனாங்களே, அவங்கள கை தட்டுவோமே. இப்ப சொல்லுங்க ஆண்கள்ல, என் மனைவியை பத்தி நான் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கிறேன். என்னப்போ நேரம் இப்படி கைதி துரிஞ்சிட்டு பேசிட்டாரு. இப்படி யாராவது ஒருத்தர் என் மனைவியை நான் 100% புரிஞ்சுக்கிறேன். 1 அதே புட்டுக்காரு. 2 3 நான் மகேஷ் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு சொன்ன ஐயோ லைவ்ல பார்த்துட்டு இருப்பான். இவங்களாம் பொய் சொல்றேன். வீட்டில் சண்டை வரும்போது தெரியும், ஐயோ ஏமாத்திட்டாங்களே, உன்னை பத்தி தான் பெருமையா சொல்ல, இப்படி பண்றிய பாஸ்டர் சொல்லிட்டா. ஒரு இருதயத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. யாராவது ஒருத்தர் யாரையாவது குறிச்சு பழி சொன்னா, கண்டிப்பா என் கணவன் செஞ்சிருப்பான், குடிச்சுதானே இருந்தான், அதுல 4 அது ஏன் ஆளு, அவன் கண்டிப்பா அவன் குடிக்காரனா கூட இருப்பான், எனக்கு போயிருக்க மாட்டான், நீ நம்பிடுவேன். சில நேரங்கள் உன் உறவுகளை புரிந்து கொள்ளாதனாலதான் இன்னைக்கு சண்டை. எங்கேருந்து ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் என்றால் இன்னொரு உறவுகளோடு தான். தெரிஞ்சுக்கங்களே, நீ வசிக்கிறீங்களே வீடு, வேலை, எங்கெங்க போறீங்களா, ஊழியத்துக்கு போனா சர்ச்சு, வேலைக்கு போனா வேலையில இருக்கிற முதலாளி, வேலை செய்யறவங்க, மீதி இருக்கிற குடும்பம், இவர்கள் இடத்துல உனக்கு சந்தேகமோ மனக்கசப்போ வந்தா உனக்கு இருக்கிற இடம் நரகம். அது வேலையா இருக்கட்டும், எங்க இருக்கட்டும், பிடிக்காது, வாழ்வே பிடிக்காது. இதை உண்டு பண்றது யாருன்னா இன்னொருத்தர் இருதயத்தை நம்ம புரிஞ்சுக்காதனால தெரியாம இருக்கும். இப்போ ஒருத்தர் ஏமாத்துவாங்க, நம்ம நினைப்போம், ஐயோ எல்லாரும் அப்படிதான்டா, இனிமேட்டு நான் யாரையும் நம்ப மாட்டேன் பாஸ்டர், இனிமேட்டு நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், எனக்கு எந்த சொந்தம் வேணாம், எந்த பதம், நான் தனியா இருப்பேன். ஆனா உண்மையான ஒரு சொந்தம் ஏமாத்திருக்கோம், இல்ல 2 சொந்தம் கூட ஏமாத்திருக்கோம். ஒரு சொந்தம் நல்லா இருக்கும், ஒரு நண்பர் நல்லா இருப்பான், ஒரு உறவு நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு கெட்டா எல்லாமே நான் எனக்கு அப்படிதான் இருக்கும். ஆவியின் கண்கள் எப்ப திறக்கப்படுகிறதோ உனக்கு பார்க்கறதெல்லாம் தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவரா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொருத்தர் இருதயத்தை பேதுரு சொல்லுகிறான், ஏசப்பா சொல்றேன், நான் 3 நாட்கள்ல என்ன பண்ணுவேன், ஏசப்பா சொல்ற 3 நாள்ல மரிச்சு போவேன். பேதுரு சொல்றான், ஆண்டவரே நான் அப்படி இருக்க விட மாட்டேன், நான் விட மாட்டேன்னு சொல்றான். தேவன் என்ன பண்றாரு, அவன் இருதயத்தை அறிஞ்சா இவன் நன்மையை தான் சொல்றான். இவனை பின்தொடர்ந்து வந்த இந்த ரகசியத்தை மாத்துறது யாரு? பிசாசு. பிசாசு என்ன பண்ற, கடிக்கிறார். அப்பாலே போ சாத்தானே சொல்லி பிசாசை கடிச்சிட்டு பேதுரு இடத்துல தன் ஊழியத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. யாரு எப்படி இப்ப தேவ சித்தத்தை மாத்துறதுனால பேதுருவை என்ன பண்ணல, ஒதுக்கல. 3 முறை மறுதளிச்சதுனால அவனை தள்ளி விட்டாரா? கவனியமா, 3 முறை இயேசுவை மறுதளிச்சதுனால அவனை தள்ளி விட்டாரா? இல்ல இயேசுவை சோதிச்சு பார்த்தவங்க, கையில ஓட்டை இருக்கா, இருதயத்துல ஓட்டை இருக்கா, நம்புற கூடவே இருந்தவங்க, நம்பாதவங்க சோதிச்சு பார்த்ததுனால தேவன் அவளை விட்டாரா? இல்ல, அவன் பிசாசினால் சோதிக்கப்படுறான், ஆனா அவன் இருதயமோ எனக்குள்ளதான் இருக்கு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. சில நேரம் வீட்டுல சந்தேகம் வரும், யார் மேல சந்தேகப்படுவீங்க? நம்ம நினைப்போம், ஐயோ என்ன சந்தேகப்பட்டனே இருக்கா, என்ன சந்தேகப்படல, என்ன என் கணவன் சந்தேகப்படுறான், என் மனைவி சந்தேகப்படல. அவன் இருதயத்தை உண்மையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் மேல இருக்கிற ஸ்நேகம் தான் உன் மேல இருக்கிற சந்தேகம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. சந்தேகத்தை உண்டு பண்றது யாரு? பிசாசு. அப்ப அவனுக்கு ஏற்ற மாதிரி ஏன் நான் செய்யணும்? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா, ஓ என் கணவர் சந்தேகப்படல,
என் மனைவி சந்தேகப்படல, என் வேலைக்காரர் சந்தேகப்படல, ஓனர் இப்படி பண்ண, நான் இன்னைக்கு நடந்ததுனால இப்படி சந்தேகப்பட்டார். சரி, ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப ஒழுங்கா பண்ணா அவர் என்ன மாத்திடுவார், என்ன மறந்துடுவார். இன்னைக்கு உன் கண்கள் திறக்கப்படணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இருதயம், மற்றவர் இருதயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் இன்னொருத்தர் இருதயத்தை புரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவீங்க. கடைசியில தோற்று போனதுதான் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் ஆவியானவர் உனக்குள்ள இருக்குன்னா உன் எதிர்கால திட்டங்கள் விசேஷமா இருக்கும். கரங்களை திருப்பி ராமேன்னு சொல்லுவோமே. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். எங்க எங்க தேவன் இருக்கிறாரோ அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும், இயேசுவை பார்க்க முடியும். என் அன்பு சகோதரி சகோதரியே, மாம்ச கண்கள் இல்ல, ஆவிக்குரிய கண்கள். அவர் சத்தத்தை கேட்க முடியும், மாம்ச காதல், ஆவிக்குரிய காதுகள். அடுத்த வாரம் இல்ல வர செவ்வாய்க்கிழமை ஆவிக்குரிய வாழ்க்கையின் உலகம்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன ஆவிக்குரிய உலகம், அதுக்கும் இதுக்கு சம்பந்தமா? எவ்வி சம்மதம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்காததான் நம்ம வீட்டுல பிரச்சனை. இன்னைக்கு ஆவிக்குரிய கண்கள், நான் ரசிக்கப்பட்டேன், நானும் போறேன், நானும் வரேன். நீ பேர் கிறிஸ்தவனா இருப்பது தேவனுக்கு பிரியவன் இல்லை. உன் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையா மாறணும். உன் கண்கள் ஆவிக்குரிய கண்களாய் மாறணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நீ பார்க்கறதெல்லாம் நெருக்கம், நீ பார்க்கறதெல்லாம் தோல்வி, நீ பார்க்கறதெல்லாம் முடியாது, வியாதி ஒரு பக்கம், மருத்துவம் ஒரு பக்கம், இது குணப்படுத்தாது. இந்த பக்கம் வறுமை, வேலை இல்லை, இந்த பக்கம் நெருக்கம், ஒரு பக்கம் பாசமற்றவர்கள், ஒருத்தவர்கள் உனக்கு எதிர்ப்பாய் நிற்கிறவர்கள், ஒருத்தர் உனக்கு குழியை தோண்டி விழுந்து எப்படா உழுவன் பார்ப்பாங்க, ஒருத்தவங்க நீ அழுவுறத ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். இதன் மத்தியில நீ வாழ வேண்டும் என்றால் உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா, யார் வெட்டி வச்ச குழியா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் நின்னாலும் சரி, என்னோடு இருக்கிற சேனை பெரியது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. எலிசா சொல்றாரு, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், யாரும் உன்னை தீண்ட முடியாது. தேவன் ஒவ்வொரு மனிதனும் எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்துட்டார், ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை என் தேவன் வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அவரை ஆராதிக்கிற நீங்க, அவரை வழிபடுற நீங்க, அவர் உங்களை வழி நடத்துகிறாருன்னா உன் திட்டம் எப்படி இருக்கும்? ஒன்னும் தெரியாதவங்க குடும்பம் நடத்துறாங்க, நல்ல பணம் இருக்கிறவங்க, வசதியா இருக்கவங்க, ஞானம் இருக்கவங்க குடும்பம் நடத்துறாங்க. எந்த குடும்பம் நல்லா இருக்கும்? ஞானம் உள்ளவர்கள், வசதி படைத்தவர்கள். இல்லை, இப்போ தேவன்ட்டு ஞானமும் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. அவர் நம்ம குடும்பத்தை வழி நடத்துறாருன்னா, அந்த கண்ணு திறந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற வறுமை, இன்னைக்கு இருக்கிற நெருக்கம், இன்னைக்கு இருக்கிற கசப்பு, இன்னைக்கு இருக்கிற பிரிவினை, இது நிரந்தரம் அல்ல. வாயை திறந்து சொல்லுங்களேன். எந்த பிரச்சனையில வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கையெழுத்தி சொல்லுங்க, இந்த பிரச்சனை நிரந்தரம் இல்லை. தேவன் என் ஆவிக்குரிய கண்களை திறக்கட்டும். சொல்லுங்களேன். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, அப்படியே கண்களை மூடி